பொள்ளாச்சி நகரமன்ற கூட்டத்தில் சாதி பெயரை பயன்படுத்தி பேசிய நகரமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பட்டியலின திமுக நகரமன்ற உறுப்பினர்களே தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் தலைமையில் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பதற்கு ஆயத்தமான போது பட்டியலினத்தைச் சேர்ந்த திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் 5வது வார்டு கவுன்சிலர் தேவகி தாழ்த்தப்பட்ட மக்களை சாதி பெயரை பயன்படுத்தி பேசியதாகவும் காவல்துறையில் புகார் அளித்தும் அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் 5வது வார்டு கவுன்சிலரை கைது செய்ய கோரி கோஷமிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னைக்கு நாங்க 2 கவுன்சிலர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இங்க உட்கார்ந்துருக்கிறோம். நாங்க பல மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறோம். எங்களுக்கு நீதி வேண்டும். எங்க சமுதாயத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுனதுக்கு எங்களுக்கு நீதி வேணும். காவல்துறையே 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 கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் காவல்துறையே 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 கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களாகிய தங்களுக்கு விடிய ஆட்சியில் நீதி கிடைக்கவில்லை என பட்டியலின திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக நகரமன்ற உறுப்பினர்களே புலம்பும் அளவிற்கு விடிய அரசு திறனற்று செயல்பட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி நகராட்சி மன்ற கூட்டத்திலைங்க ஒரு உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்து கூட்டம்னு சொல்லி பேசிட்டு போனாங்க. நாங்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் மனு கொடுத்தோமுங்க. அரெஸ்ட் பண்ண சொன்னோம். அரெஸ்ட் பண்ணலிங்க. இப்போது 4 வாரம் கழிச்சுங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்திலேருந்து இடைக்கால தடை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களை எங்களுக்கு நீதி எதுவும் கிடைக்கல. அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவங்க பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா டிஎஸ்பி இங்கே விசாரிக்கணும். டிஎஸ்பி நகராட்சிக்கு வரவே இல்லைங்க.